தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த திருப்பி அடித்த வரலாறு என்கிற இந்த வரலாற்று புத்தகத்தை தமிழ் மக்கள் மத்தியில், நம்ம கட்சிக்குள்ளே சொல்லுறேன், தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி என்பது கட்சி முனையிலிருந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கு, நம்முடைய தோழர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அவசியம் அனைவரும் இந்த நூலை படிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முதல்ல விடுக்க விரும்புகிறேன். அப்படி நீங்கள் படிப்பதன் மூலமாக அதில் இடம்பெற்றிருக்கிற வரலாற்று நாயகர்கள், இந்த வரலாற்று நாயகர்கள் ஒவ்வொருவருமே உள்ளூர் மட்டத்திலான கதாநாயகர்கள், வெறும் வரலாற்று நாயகர்கள் மட்டுமல்ல, உள்ளூர் மட்டத்திலான கதாநாயகர்கள். ஒவ்வொருவருடைய அந்த பங்களிப்பையும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஒவ்வொருவரை பற்றியும் சமூக வலைதளங்கள் மூலமாக தனித்தனி பத்திகளாக ஒவ்வொருவரை பற்றியும் நீங்கள் பரப்புவதன் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில், தமிழ்நாட்டிற்குரிய நம்முடைய கட்சி அணிகள் மத்தியில் ஒரு தூண்டுதலை, இவர் இப்படியா என்று சொல்லி ஒரு தூண்டுதலை நிச்சயமாக நம்மால் உருவாக்க முடியும். ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நீங்கள் படியுங்கள் என்று சொல்வதை விட தோழர் PS தனுஷ்கோடி, தோழர் மணலி கந்தசாமி, தோழர் N வெங்கடாசலம், தோழர் P சீனிவாசராவ், தோழர் குப்பு, களப்பால் குப்பு, இப்படி ஒவ்வொருவரும் ஹீரோ தான். நீங்கள் அதில் முழுசாக அந்த வரலாற்று நூலுடைய முதல் பாகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த பெயர்கள் முழுவதும் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பங்களிப்பில் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக தோழர்கள் உணர முடியும். அதை நிச்சயமாக பரப்ப வேண்டும் என்கிற உணர்வை உங்களால் பெற முடியும். ஆகவே அந்த வகையில் தோழர்கள் முதலில் வாசிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். அதை எப்படி படிக்கிறோமோ அதைவிட பரப்புவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் நாம் என்ன செய்தோம் என்பதே தெரியாத ஒரு நிலைமை என்பதுதான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகள் இப்படித்தான் என்று சொல்லி நம்மளை விமர்சிக்கக்கூடிய, தவறாக விமர்சிக்கக்கூடிய அல்லது மோசமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சாதனைகள், நாம் செய்த சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. தோழர் செல்வா பேசும்போது சொன்னார் வாச்சாத்தியை பற்றி. வாச்சாத்தி தீர்ப்பு வந்த உடனே லயாலா கல்லூரியில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 மாணவர்கள் இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. லயாலா கல்லூரி போன தோழர்களுக்கு தெரியும், ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. அந்த அரங்கம் நிரம்பி வழிந்தது. தீர்ப்பு வந்து ஒரு மாதம் 2 மாதத்திற்குள் அந்த நிகழ்ச்சி என்பதை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் தோழர்கள், நம்முடைய SFI தோழர்கள் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரங்கம் நிரம்பி வழிந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருப்பேன். பேசி முடித்ததுக்கு பிறகு மாணவர்கள் கேள்விகள் என்கிற முறையில் வந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி மேடையில் நின்றுட்டு, இவ்வளோ செஞ்சேன்னு சொல்கிறீங்க சார், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபேஸ்புக்கில் கூட உங்களை காணாமல், இப்படி தான் சொன்னான். என்னுடைய 30 வருஷத்து உழைப்பை ஒரே ஒரு நிமிஷத்தில் அடித்து காலி பண்ணிட்டான் அந்த பையன். என்னையா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நாம் செய்ததை முதல்ல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமை. இல்லைன்னா நாங்கள்லாம் விளம்பரத்தெலாம் விரும்ப மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டோம், நம்ம செஞ்சதை நாம் சொல்லணும்னா வேறு எவனும் சொல்ல மாட்டான். இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்னு வேறு யாராவது சொல்ல போகிறானா? வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள், வேறு கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் நாம் செய்ததை நாம் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உண்மையிலே நம்முடைய இயக்க வரலாற்றில், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இயக்க வரலாற்றில் எப்படி தெலுங்கானாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறதோ, வார்லி பழங்குடி மக்களுடைய போராட்டத்துக்கு எவ்வளோ முக்கியமான இடம் இருக்கிறதோ, அல்லது தேபகா போன்ற போராட்டங்களுக்கு எவ்வளோ முக்கியமான இடம் இருக்கிறதோ, அத்தகைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம் தான் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இயக்கத்தினுடைய வீரம் செறிந்த போராட்ட வரலாறு. அதுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. இங்கே வெவ்வேறு இடத்துலையும் கோரிக்கைகள் வேறாக இருக்கலாம், போராட்ட முறைகள் வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இணையான ஒரு வரலாற்றை அந்த காலத்தில் இருந்த நம்முடைய தலைவர்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையையும் தியாகம் செய்து அந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள்
என்பதை நாம் உணர வேண்டும். அதில் ஒவ்வொரு தலைவரை பற்றியும் வருகிற போது அந்த குடும்பங்கள் பட்டிருக்கிற கஷ்டங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், சிறைவாசங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தான் சொன்னேன், உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்து தான் நம்முடைய இயக்கம் அந்த மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிப்பது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த தலைவர்கள் அனைவரும் திகழ்கிறார்கள். தோழர் என் வெங்கடாசலம் தஞ்சை மாவட்டத்தினுடைய அதாவது மேற்கு தஞ்சையினுடைய மாபெரும் கதாநாயகன் தோழர் என் வெங்கடாசலம் அவர்கள் சாதி ஒழிப்பு போராட்டத்தில், அது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர். அதுபோன்ற பல தோழர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில், முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பல தோழர்கள் பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக, சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, பண்ணையடிமைத்தனத்திற்கு எதிராக தங்களை முன்னிறுத்தி தாங்கள் முன்னின்று போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர்கள் நம்முடைய இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில், முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பல தலைவர்கள். ஆகவே அங்கே நடந்த போராட்டம், அதனால தான் நாம் சொல்கிறோம், கீழத்தஞ்சை மாவட்டத்தில் நடந்திருக்கிற போராட்டம் என்பது வர்க்க போராட்டம். பாங்கல் சுவாமிநாதன் போன்ற நிலப்பிரபுக்கள், பிஎஸ்டி போன்ற பண்ணையடிமைகளும், பாங்கல் சுவாமிநாதன் போன்ற நிலப்பிரபுக்களும் ஒரே செங்கொடியின் கீழ் திரண்டு அந்த மாவட்ட மக்களுடைய பண்ணையடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காகவும், குத்தகை விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும், நில வெளியேற்றத்திலிருந்து தடுப்பதற்காகவும் ஒரு மாபெரும் இந்த போராட்டத்தை நடத்தி நம்முடைய இயக்கம் என்பது வெற்றி கண்டது. அதன் விளைவாகத்தான் பலவிதமான சட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு சாதகமான பல்வேறு சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாலும் நம்முடைய போராட்டம்தான் அதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த வரலாற்றை படிக்கிற போது நீங்கள் உணர முடியும். பண்ணையாள் பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்களுடைய குடியிருப்பு உரிமை பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நில உச்சவரம்பு சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே நம்முடைய கட்சியினுடைய விவசாயிகள் இயக்கத்தினுடைய நீடித்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் ஒவ்வொரு சட்டமாக தமிழ்நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் இத்தகைய மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதையும், நாம் என்ன செய்தோம், என்ன சாதித்து கிழித்தீர்கள் என்று கேட்டால், இன்றைக்கு வந்திருக்கிற பல்வேறு சட்டங்களுக்கும் நாங்கள் தான் அடிப்படையானவர்கள், காரணமானவர்கள் என்பதை நம்மால் நெஞ்சு நிமிர்த்து சொல்ல முடியும். ஆகவே நாம் நடத்திய அந்த பண்ணையடிமையாக இருந்த மக்களை அதிலிருந்து விடுவித்து மாபெரும் போராளிகளாக, மற்றவர்களுக்கு இணையான போராளிகளாக, இணையான மனிதர்களாக மாற்றியது என்பது செங்கடி இயக்கத்தினுடைய மகத்தான சாதனை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இந்த நூலை அவசியம் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க வேண்டும். அது ரணியன், சிவராமன், ஒவ்வொருத்தரையும் நீங்கள் படிக்கும்போது புதிய புதிய செய்திகளை, காவல்துறையினுடைய அடக்குமுறையை, பண்ணையார்களுடைய அடக்குமுறையை, அல்லது பண்ணையார்கள் பூரா எப்படி நிலப்பரப்புகள் பூரா காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கொண்டு நமக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றோடு இணைந்ததுதான் நம்முடைய போராட்ட வரலாறு என்பதும் அதை நீங்கள் படிக்கிற போது உணர முடியும். இந்த தியாகம் என்பது, உயிரையே தியாகம் செய்வது என்பதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேலையை விட்டுட்டு வர்றது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அதெல்லாம் வேறு. உயிரையே தியாகம் செய்வது, இதில் வந்தால் சிறை, சித்திரவதை, அடக்குமுறை, உயிர் போகும், உயிர் பலியாகும் என்பதையெல்லாம் தெரிந்தே தான் நம்முடைய தோழர்கள் இந்த இயக்கப் பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாக சங்கம் துவங்கிய போது சேரங்குளம் அமிர்தலிங்கம், அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். வெங்கடேஷ சோழகர், அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர். களப்பால் குப்பு, அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இவர்களால் தான் அந்த பகுதியினுடைய மாபெரும் தலைவர்களாக இருந்து நம்முடைய விவசாயிகள் சங்கத்தை அந்த பகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும், அது ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் இருக்குது. ஒரு இடத்துல கொடியேற்றுறதுன்னு இப்போ மக்கள் ஊரில் வசூல் பண்ணி இப்போ சந்தா போடுறதுக்கு நம்ம வீடு வீடாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களை சங்கத்தில் சேர்த்துங்கன்னு அவங்க திரண்டு வந்திருக்காங்க, தலைவர்களை தேடி ஊர் பூரா வசூல் பண்ணி கொண்டு வந்து இந்த காசை, சில்லற காசை கொண்டு வந்து கொடுத்து, எங்கள் ஊரில் வந்து சங்கத்தை கட்டுங்க, எங்கள் ஊரில் வந்து கொடியை ஏற்றுங்க என்று. ஏன்னால் நாம் செய்த சாதனைகள், நாம் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக கிடைத்த வெற்றிகள் மக்கள் மத்தியில் தீயாக பரவி இருக்கிறது.
அன்றைக்கி நம்மை தவிர காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு இயக்கங்கள் எதுவும் கிடையாது. அதற்கு பின்னாடி திராவிடர் கழகம் வந்தது, அதற்கு பின்னாடி திமுக வந்தது, அதெல்லாம் ரொம்ப பின்னாடி. ஆனால் அன்றைக்கு அந்த பகுதியில் இருந்தது என்பது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்த 2 இயக்கம்தான் அங்கே இருந்தது. மிராஸ்தார்கள் பூரா காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார்கள். பண்ணை அடிமைகள், மற்ற சிறு விவசாயிகள் அல்லது குத்தக விவசாயிகள், இவர்கள் எல்லாம் பெரும்பகுதியானவர்கள் செங்கொடி இயக்கத்தின் கீழ் என்கிற நிலைமை என்பதுதான் அன்றைக்கு இருந்தது என்பதை நம்ம உணர முடியும். அதற்கு பின்னாடி திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் என்று சொல்லி ரொம்ப பின்னாடி உருவாக்கப்பட்டதெல்லாம் அதிலே வருகிறது. ஆகவே இந்த ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை மிக சிரமப்பட்டு, அதாவது இவர் அநேகமாக தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான வருடங்களை செலவழித்து தயாரித்த புத்தகம்னா இதுவாக தான் இருக்கும். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், கவிதை நூல் எழுதியிருக்கிறார். அவருடைய வெயிலோடி போய் என்பது தான் நான் முதலாக படித்த அவருடைய படைப்பு. வெயிலோடி போய் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அது இன்னமும் பேசப்படுகிற அவருடைய முதல் படைப்புன்னு நினைக்கிறேன். வெயிலோடு போய் என்பது அவருடைய முதல் படைப்பு, இன்னமும் பேசப்படுகிற ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. வெயிலோடு போய் துவங்கி இப்போது வந்திருக்கிற இடதுகுரல் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான நூல்களை அவர் படைத்திருந்தாலும் இந்த திருப்பி அடித்த வரலாறு என்கிற இந்த நூலுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு ஆண்டுகளை செலவழித்து வேறு எந்த நூலும் இருக்காது என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு களத்திலே சென்று இப்போது அந்த காலத்தில் இருந்து இப்போது வயது முதிர்வின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் நேரடியாக சென்று சந்தித்து வாய்மொழி வரலாற்றுகள் அனைத்தையும் பதிவு செய்திருப்பது என்பது ஒன்று. இன்னொன்று நம்முடைய ஆவணங்கள். அதில் ரொம்ப சுவையாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாம் எழுதுவது ஏதோ இன்றைக்கு எல்லாமே இன்றைக்கி இருக்கும்போது நம்ம எழுதும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து அதை படிக்கிற வேறொருவருக்கு அதை படித்தா புரியுமா? இன்றைக்கு நாம் களத்திலே இருக்கிறோம், நாமே நேரடியாக தலையிட்டிருக்கிறோம், நாமே நேரடியாக எல்லாவற்றிலையும் ஈடுபடுகிறோம் என்கிற முறையில் நமக்கு எல்லாம் தெரியுது. அதனால் இப்படி சுருக்கமாக எழுதினா போதும், இப்படி இருந்தால் போதும், அந்த மாதிரி. ஆனால் ஒரு 20-25 வருஷம் கழித்து எடுத்து பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படி மொட்டையாக எழுதி வச்சுருக்கிறாங்க, இது ஏதாவது விளங்குதான்றது மாதிரி தான் இருக்கும். பல மாவட்ட மாநாட்டு அறிக்கைகள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கின்றது. ரொம்ப ரொம்ப நயம்பட நம்முடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. அவர் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர், தோழர் செல்வா சொன்னார்ல, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இது ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சம்பவத்தையும் எழுதுனா அது ஒரு விரிந்த புத்தகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தோழர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாதிரி பல தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார் தனித்தனி புத்தகங்களாக. பிஎஸ்சி சம்மந்தமாக, பி சீனிவாசராவ் சம்மந்தமாக, அதே மாதிரி நான் சொன்ன அமிர்தலிங்க சம்மந்தமாக, தோழர் செல்லமுத்து, இந்த மாதிரியான பல நூற்றுக்கணக்கான என் வெங்கடாசலம் நூற்றுக்கணக்கான தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தோழர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே திரும்ப திரும்ப நம்மளுக்குள்ளேயே தான் சுற்றி வருதே தவிர தமிழ் சமூகத்துக்கிட்ட மற்ற நமக்கு இயக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களிடம் நம்மால் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்பது தான் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. நம்ம விஷயத்தை நம்மளுக்குள்ளேயே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறோம் என்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் வெளியில் இருக்கிறவெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப சர்வ சாதாரணமாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்கிற ஒரு நூல் வெளியிடப்பட்டது சென்னை பல்கலைக்கழகத்தில். அவங்க பேர் என்ன, சீர் வாசகர் வட்டம். அவங்க வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை மட்டும்தான் வெளியிடுறாங்க. அப்படியா? வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுறது, அதை 20,000 25,000 வெளியிடுவது, 100 ரூபா விலைக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. எவ்வளவு பக்கங்களாக இருந்தாலும் 100 ரூபாய் விலைக்கு கொடுப்பது என்கிற முறையில் நண்பர்களுக்குள் ஒரு சேமிப்பை உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு இதை அவங்க பண்ணி பரவலாக அந்த புத்தகம் என்பது, அதாவது பரவலாக வாசகர்களை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி என்பது நடைபெறுகிறது. நம்மளை மாதிரி விலை அதிகமாக இருந்தாலும், அச்சடிக்கிற பிரதிகள் குறைவாக இருந்தாலும், விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை குறிப்பிட்ட நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்ற முறையில் ஒரு முயற்சி. பரவலாக சிறந்த நூல்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், வாசகர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முறையில் சீர் வாசகர் வட்டம் போன்றவர்கள் அந்த மாதிரியான அதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். அது ஒன்றும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. ஏன்னா வாழ்காவில் இருந்து கங்கை வரையில் என்னமோ அநேகமாக ஒரு 100 பதிப்பாது கண்டிருக்குமா? அநேகமாக கண்டிருக்கும். அதெல்லாம் ஒரு ஏன்னா அநேகமாக வந்தவங்க, இயக்கத்துக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே அதை படிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம இயக்கத்துக்குள்ளே வந்தவங்க எல்லோருமே கிட்டத்தட்ட அதெல்லாம் நூற்றுக்கணக்கான பதிப்புகள், பல மொழிபெயர்ப்புகள், தமிழ்லேயே பல மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்புகள்,
இப்படியெல்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த முறையில் தமிழ் வாசகர்கள் படிப்பதற்கு போகணும், பிரச்சனை இல்லை தொடர். இப்போ வேள்பாரி வந்து 1,00,000 பிரதியை தாண்டி போச்சுன்னா படிக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் இது போகுது. வெறும் வாங்கி அலங்காரமாக வச்சுக்கின்றது மட்டும் இல்லையே. 1,00,000 பிரதிகள் அவ்வளவு அதிகமான விலை, அதிகமான பக்கங்கள், 1,00,000 பிரதிகள் தாண்டி விற்பனையாகி இருக்கிறது என்பது இதே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தெரிந்தவர்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள். பட் என்னென்னா அதை பற்றிய விளம்பரம், பிரச்சாரம், அது போய் வாசகர்களை அடைந்தது மாதிரி நம்முடைய வரலாற்று நூல்கள் வாசகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அது சென்றடையவில்லை என்று நான் சொல்லவில்லை, கொண்டு போய் நாம் சேர்க்கவில்லை என்பதுதான் அந்த குறை என்பது நம்மளே இருக்கிறது. ஆகவே பெரும்பாலான மக்கள் மத்தியில், நமக்கு அப்பாற்பட்ட மக்கள் மத்தியில் எப்படி போய் கொண்டு சேர்ப்பது, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எப்படி போய் கொண்டு போய் சேர்ப்பது என்பது தான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான எதிர்கொள்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் வந்து பார்க்கிறேன். அந்த முறையில் வந்திருக்கிற தோழர்கள் இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்ப்பு, அதுவும் குறிப்பாக இப்போது திடீரென்று பற்றி கொண்டது கரப்பான் பூச்சி. அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆமாம், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா நமக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்னு நம்ம யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தான், ஆமாம் கரெக்டு, சிஜேபிக்கு அவர் தான் ஃபவுண்டர். அவர் வேலை வெட்டியில் இருக்கிற பசங்க பூரா கரப்பா பூச்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பார்த்து அவர் பேசிய உச்சரித்த அந்த வார்த்தைகள், ஒட்டுண்ணிகள், கரப்பான் பூச்சிகள் என்று அவர் உச்சரித்தது என்பது இளைஞர்களை மிகப்பெரிய ஆவேசம் கொள்ள வைத்து விட்டது. திடீரென்று பார்த்தால் 4 நாளையில் 1 கோடி பேருன்றான், 2 கோடி பேருன்றாங்க. எல்லாம் ஆன்லைன் மெம்பர்ஷிப்பு என்ற முறையில் அது பார்த்திங்கன்னா நாடு பூராவுமே ஒரு விவாதத்திற்கும் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அந்த நிகழ்வு என்பது சமீபத்திலே நிகழ்ந்தது. இன்றைக்கும் கல்வி, வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளில் அவர்கள் விடாப்பிடியான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு அரசியலில் ஆர்வமில்லை என்றெல்லாம் நாம் முடிவுக்கு வரக்கூடாது. இளைஞர்களை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். அந்த முறையில் இளைஞர்கள் மத்தியில் இந்த நம்முடைய வரலாற்று செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அவர் சொன்னதைப் போல ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அல்லது வரவேண்டிய மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 50ன்னா கூட சரியாக போச்சுங்க. அவர் சொன்ன கணக்கு 40 மாவட்டம், ஒரு மாவட்டத்துக்கு 50ன்னா கூட ஒரு 2000 புத்தகம். அது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய வரவு செலவில் ஒரு 500 ரூபா கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வரலாற்று ஆவணத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்பது ஒன்றும் சிரமமான ஒரு விஷயம் அல்ல. ஆகவே ஒவ்வொருவரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள் என்கிற முறையில் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு 5 பிரதிக்கான ஏற்பாடு பண்ணுறதுனா கூட அது வந்து ஒரு பெரிய அளவில் புதியவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய தோழர்கள் இதனுடைய விற்பனைக்கு உரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதே மாதிரி இதில் பணியாற்றிய தோழர்கள், அதில் நிறைய ஒரு பட்டியல் விட்டிருக்கிறார் நம்முடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். குறிப்பாக தோழர் நம்முடைய வெங்கடேசன், நம்முடைய முனைவர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதவியை அவர் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய தோழர் இவருடைய கூடவே இருந்து இவை அனைத்தையும், இந்த விவரங்கள் அனைத்தையும் சேகரிப்பதிலே, அதனால் இந்த மாதிரியான ஆராய்ச்சி பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழர்கள், இளம் தோழர்கள், மாணவர்கள் நம்முடைய வரலாறுகளை, இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாவட்ட தொழிற்சங்க வரலாறு என்பது திலீப் தயார் பண்ணவில்லை என்று சொன்னால் நாம் அந்த நூல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குமானே தெரியாது. விட்டுவிட்டால் நம்ம தயார் பண்ணியிருப்போம். தோழர் திலீப் என்கிற ஆராய்ச்சி மாணவர் சென்னை தொழிற்சங்க வரலாறு என்கிற அந்த வரலாற்றை தன்னுடைய ஆய்வு நூலாக அவர் எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் சென்னை அவர் கண் பார்வை அற்றவர், பிறகு முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஐஐடியினுடைய பேராசிரியராக இருந்து, அதான் எங்களுக்கு திலீப் தான், அதான் எங்களுக்கு திலீப் தான், ஆமாம், இப்போ கண் பார்வையற்றவர், பிறகு ஐஐடியினுடைய பேராசிரியராக இருந்து பணியாற்றி மறைந்த தோழர் அவர்தான் சென்னை தொழிற்சங்க வரலாற்றை, இந்த மாதிரி ஏராளமான தோழர்கள், மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை நம்முடைய இடதுசாரி இயக்கம், செங்கொடி இயக்கத்தினுடைய வரலாற்றை உருவாக்குவதில் மிக முக்கியமான உதவிகளை செய்ய முடியும். ஆகவே இன்னமும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டிய வரலாறுகளை தொடர்ந்து நாம் வந்து வெளியிடுவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இடதுசாரி இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு பழைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்வதும்
பழைய வரலாறுகளை இப்போ இருக்கக்கூடிய சமூகத்து மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த முயற்சி என்பது தொடர வேண்டும். இது கட்சியில் முடிவு செய்து தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களிடத்திலே பொறுப்பு ஒப்படைத்து அவர் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி தோழர் ஜிவி அவர்கள் நான் சாகிறதுக்குள்ளேயாவது இந்த புத்தகத்தை கொண்டு வந்துடுறியான்னு கேட்டார். அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜிவி விவசாயிகள் இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவர். இந்த வரலாற்றில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றில் பயணிக்கக்கூடியவர் தோழர் ஜிவி அவர்கள், தோழர் ஜி வீரையன் அவர்கள். அவர் கேட்டதில் 100% நியாயங்கள் இருக்கிறது. ஏன்னால் முதலாக விவசாயிகள் இயக்க வீர வரலாறுன்னு ஒரு சின்ன பதிவை செய்தவர் தோழர் ஜிவி தான். இல்லைனா அதுக்கு முன்னாடி அது கூட நம்மள்கிட்ட எதுவும் கிடையாது. விவசாயிகள் இயக்கத்தின் வீர வரலாறு பின்னாடி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அதை தோழர் முதல்ல பாலாஜி வெளியிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் திரும்பவும் நம்ம வெளியிட்டோம். அது அவர் பள்ளி செல்லாதவர் என்றாலும் கூட அவர் பதிவு செய்தது என்பது தான் அடிப்படை. அதிலிருந்து தான் ஆலமரமாக இன்றைக்கு பல்வேறு வரலாறுகளை தேடி நாம் செல்வதற்கான ஒரு அடிப்படையை தோழர் ஜிவி அவர்களுடைய புத்தகம் என்பது தான் நமக்கு அடிப்படையாக விளங்கியது என்பது. ஸோ அந்த மாதிரி பல தோழர்கள் இதை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இதை போன கட்சி காங்கிரஸில் வெளியிடணும்னு சொல்லி ஒரு முயற்சி என்பது எடுத்தோம். கட்சி காங்கிரஸ்லேயே வெளியிடணும் மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே முடியலன்னு சொல்லி தோழர் சொல்லிட்டார். அதுக்குள்ளே அதாவது ஒரு மன நிறைவாக அதை முடிக்க முடியாது, அப்படி தான் சொன்னார் அவர். அது ஒரு மன நிறைவாக என்னால் செய்ய முடியாது தோழர். அதுக்குள்ளே அவசரப்படுத்துனீங்கன்னா அது வேறு விஷயம். ஒரு மன நிறைவாக என்னால் செய்யணுன்னா அதுக்குள்ளே முடியாதுன்ற முறையில் அதுக்கப்புறம் தான் கீழ வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தன்று அது மிக பொருத்தமாக வெளியிடுவது என்று நாம் முடிவு செய்தோம். பட் அங்கேயும் நம்மால் வெளியிட முடியவில்லை. ஒரு திருப்படித்த வரலாறுங்கிற முன்பதிவு மட்டும் நாம் பண்ணோம். ஸோ அதற்கு பிறகு திருத்துறைப்பூண்டியில் எந்த நம்முடைய தோழர் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றினுடைய கதாநாயகன் அல்லது தலைவர் தோழர் பி சீனிவாசராவ் அவர்கள். அவர் திருத்துறைப்பூண்டியை மையமாக வைத்துத்தான் ஒட்டுமொத்த கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய அவர் அந்த இடையில் நான் ஒரு முறை அவர் எங்கே தான் தங்கியிருந்தார் என்று கேட்டேன். திருத்துறைப்பூண்டிக்கு வந்தால் அவர் எங்கே தான் தங்கியிருந்தார். தோழர்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு திண்ணையை காமிச்சாங்க. இந்த திண்ணையில் தான் அவர் படுத்திருப்பார். இங்கே தான் அவருடைய பை இருக்கும், உடைமைகள் இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் அவருக்கான ஆஃபீஸோ தங்கிறதுக்கான ஒரு வீடோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய மாபெரும் வீரன், மாபெரும் தலைவர், மாபெரும் வீரன் ஒரு திண்ணையிலே தான் அவருடைய தங்குமிடமாகவும் அந்த பண்ணை நிலப்பரப்புக்கள் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைவர் திண்ணையிலே தான் படுத்திருந்தார். இந்த திண்ணை தான் அவருக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்போ மற்றதோ இந்த மாதிரி இல்லாமல் தான் அவர் இருந்தார் என்று சொல்லி ஒரு முற்படுத்தப்பட்ட சாதி, உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகத்திலே பிறந்து பண்ணை அடிமைகளுடைய வீடுகளிலே தங்கி அந்த மக்களுடைய உணவை உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வது, உணவு பழக்க வழக்கத்தையே மாற்றிக்கொள்வது, அவர்கள் சாப்பிடுகிற நண்டையும் மீனையும் அவர்கள் கொடுக்கிற உணவையும் சாப்பிடுவது, அதை கவிச்சையை முழுவதையும் சாப்பிடுவது, அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே மாற்றிக்கொள்வது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது நோக்கம் இந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும், இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும், நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வெறி இருந்த மனிதர்களால் தான் அத்தகைய சாதனைகளால் நிறுத்த முடியும். அத்தகைய ஒரு தலைவராக தோழர் பி சீனிவாசராவ் அவர்கள் இந்த தலைவர்கள் அனைவரையும் உருவாக்கி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இது கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய வரலாறு. இந்த மாதிரி விவசாயிகளை பற்றின வரலாறுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது விருதுநகர் மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பது இருக்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பது இருக்கிறது. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தினுடைய சிவகிரி அந்த பகுதியிலே இப்படி ஒவ்வொரு பகுதியாக வரலாறுகளை நீங்கள் எடுத்தால் இது மாதிரி இன்னும் பல வால்யூம்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதுதான் அந்தந்த வட்டார தோழர்கள் எழுதினால் கூட இன்னும் சிறப்பு. எல்லாவற்றையுமே ஒரே தோழர் எழுதுவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. இன்னும் ஏராளமான தோழர்கள் தங்களுடைய ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு நிறைய வரலாற்று நூல்களை நம்முடைய வரலாறுகளை தொகுப்பது. உதாரணத்துக்கு நம்முடைய மணலூர் மணியம்மை, அந்த தோழர் மணலூர் மணியம்மை, அவங்க பேர் என்ன, இவங்க ராஜம் கிருஷ்ணன் தினமணி கதிரில் அதை தொடராக எழுதாமல் போனால் மணலூர் மணியம்மன்னு ஒரு வார்த்தை வருது. நம்ம ஜீவியினுடைய இதுலாம் வருது ஒரு வார்த்தை. ஒரு கிசான் நாகப்பட்டினம் கமிட்டியினுடைய ஒரு செயலாளர் இருந்தாங்க. அந்த மாதிரியான சில வரிகள் வருகிறதே தவிர
அவங்களை பற்றிய ஒரு முழுமையான சித்திரம் என்பது தோழர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் அங்கேயே போய் தங்கி அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் முழுவதும் அலைந்து திரிந்து அந்த நூலை அந்த வரலாற்று தொடரை தினமணி கதிரில் தொடர்ச்சியாக எழுதியதனுடைய விளைவாகத்தான் அந்த காலத்திலே இப்படி ஒரு பிராமண பெண்மணி ஆண்களைப் போல சட்டை வேட்டி அணிந்து கொண்டு சிலம்பம் கற்றுக்கொண்டு சாதாரண மக்களுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாத எந்த கதாநாயகனாலையும் எந்த கதையாசிரியர்களாலையும் உருவாக்க முடியாத ஒரு மாபெரும் அந்த தோழருடைய அந்த வாழ்க்கை வரலாறு பாதம் பதித அடிகள் என்பதெல்லாம் கட்டாயம் தோழர்கள் படிக்க வேண்டும். எப்படி இந்த மாதிரி ஒரு விதவை பிராமண சமூகத்தில் பிறந்து விதவையாகி மக்களுக்காக தன்னுடைய சமூகத்தையே எதிர்த்து பிராமண சமூகத்தை எதிர்த்து களத்திலே நின்று போராடி வெற்றி கண்டவர் என்பதையெல்லாம் நாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஏராளமாக சொல்ல முடியும். ஆகவே இதையெல்லாம் நான் ஒவ்வொன்றையும் தொட்டு செல்வதற்கான காரணம் ஒவ்வொருவரை பற்றியும் நீங்கள் தேடி படிக்க வேண்டும், அதை மற்றவரோடு பகிர வேண்டும். ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல சமூக வலைதளத்தில் நாளையிலிருந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொரு தோழர் சம்பந்தமாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் பதிவிடுவதன் மூலமாக யார் அந்த PS தனுஷ்கோடி, யார் அந்த மரணி கந்தசாமி, யார் அந்த P சீனிவாசராவ், யார் அந்த களப்பால் குப்பு, யார் அந்த பட்டுராசு, யார் அந்த என் வெங்கடாசலம் என்று தேட வேண்டும். சமூக வலைதளங்களில் தேட வேண்டும். அல்லது இது எங்கே கிடைக்கும், இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நூல் எது என்று ஒரு தூண்டுதலை தமிழ் சமூகத்தின் மத்தியில் உருவாக்குவதற்கு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உதவ முடியும். இந்த பட்டறையின் மூலமாக அத்தகைய ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற அல்லது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு நடைபெறும் என்று சொன்னால் அதுவே இந்த பட்டறையினுடைய மகத்தான வெற்றியாக இருக்கும். அதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.